அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணல. எப்படி இருக்கு? ஏய் இன்ஜெக்ஷன் போட போணுமே. இப்ப ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் இருக்கு. ஓகே ஓகே. அப்ப பண்ணலாம் சார். உங்களுக்கு தான் ஹைட் ஆயிருக்கு. நீங்க பண்ணலாம். நீங்க பேசலாம். ஷேரிங் இப்ப தெரியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு நல்ல லொகேஷன்ல பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேச்சு திரு சந்தானத்தின் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. சில இடங்களில் என் கருத்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கலந்து பேசப் போகிறேன். என் குறைகளை பொருட்படுத்தாமல் திரு சந்தானத்தின் மீது கவனம் வைத்து இந்த பேச்சை கேட்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்தானம் இந்த புத்தகம் பற்றி சொல்றாரு, திஸ் இஸ் நாட் அன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஃபோர்வேர்ட்ல. திஸ் இஸ் நாட் அன் ஆட்டோபயோகிராஃபி, மை லைஃப் ஹஸ் நாட் பீன் ஆஃப் சோ மச் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறார். ஆனா அதே பேராகிராஃப்ல I have had the good fortune of living during a period of great historical importance for India. அதாவது அவர் கிட்டத்தட்ட 85 வயசு இருந்தார். அதில் 52 வயசு வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், 33 வயசு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்காரு. அதனால இந்தியாவில் நடந்த நிறைய முக்கியமான நிகழ்வுகளை ரொம்ப க்ளோஸா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதனால அவர் ஆட்டோபயோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவரோட லைஃப் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு காந்தியன், ஒரு நேஷனலிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், லெஜிஸ்லேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்புறம் இந்த காங்கிரஸ்ல அந்த காலத்துல காந்தி சொன்ன கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் சொல்லுவாங்க அது, அப்புறம் எடிட்டரா இருந்திருக்காரு 3-4 மேகசினுக்கு, நியூஸ் பேப்பருக்கு, ஆத்தரா இருந்திருக்காரு, ரைட்டரா இருந்திருக்காரு, டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு. அதனால ரொம்ப ரிச் லைஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். 85 இயர்ஸ்ல அவர் பார்க்காதது ரொம்ப கம்மி, நிறைய பார்த்திருக்காரு. அது சில பொசிஷன்ஸ் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னா, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ், அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்து 1948ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ் அந்த டைத்தில் நடந்தது பற்றி இருக்காரு. ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மனா இருந்திருக்காரு. ஊழல் ஒழிப்பு அது ரொம்ப ஃபேமஸ் அவர் பண்ண ஒர்க்கு, அதுல இருந்திருக்காரு. அப்புறம் கைத்தறி, அப்புறம் இது கோஆபரேட்டிவ்ஸ், கூட்டுறவு, இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்த கமிட்டிஸ் நேஷனல் லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல அதுலயும் நிறைய தலைமை தாங்கி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. மலேசியாவுக்கு இவர் அமிச்சாங்க, மலேசியன் ரயில்வே சிஸ்டம் சீர்திருத்தப்படுறதுக்கு, அதுக்கு வந்து என்ன ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குமா, அங்கேயும் போய் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய எக்ஸ்போஷர், ரொம்ப ரிச் லைஃப். இந்த புக் வந்து எழுதும் போது அவருடைய வயது வந்து 80, அதாவது 1975ல எழுதுறாரு. அதனால இந்த எமர்ஜென்சி அந்த பீரியட் பத்தி அவ்வளோவா இந்த புக்ல நம்ம பார்க்க முடியாது. 1975ல இந்த புக்கை எழுதிட்டு 80ல அவர் எக்ஸ்பயர் ஆறாரு. இந்த புக்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தன்னை பத்தியோ மற்றவங்களை பத்தியோ ரொம்ப ஜாஸ்தி ஒரு விமர்சனம் பண்ணி அதை பத்தி இட் டஸ் நாட் கோ ஆன் அண்ட் ஆன், ரொம்ப டு த பாயிண்டா இருக்கிற ஒரு புக்கு. ரொம்ப ஃபேக்சுவலா ஏதோ தானே தன்னை ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்து அந்த கதை சொல்ற மாதிரி எழுதுற. சில இடத்துல நான் என்ன பண்ணினேன், இதை ட்ரை பண்ணினேன், இது ஒர்க் ஆச்சு, இது ஒர்க் ஆகல அப்படின்னு ரொம்ப அழகா பண்றது. நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் வருதுன்னா, தன் வேலையை விடாமுயற்சியுடன் செய்யும் ஒரு மனிதரின் சித்திரம் இந்த புக் பார்த்தா தெரியுது. அதாவது நீங்க பார்த்தா அந்த புக்ல எவ்வளோ இடத்துக்கு போய் என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ கொஞ்சம் டீட்டெயில் போகிறதுக்கு முன்னால ஒரு ஹை ஸ்பீட்ல அவரோட நம்ம லைஃப் பார்ப்போம். 1916 to 1920 ராஜாஜி காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அவர் வந்து இந்த பாத்திலேயே ஸ்டார்ட் பண்றது. அப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜாயின் பண்றார். 6 முறை ஜெயில் போறார். 1920 to 1941 அந்த டயத்தில் நடந்த எல்லா இம்பார்ட்டன்ட் போராட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயில் போறார். வேதாரண்யம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அப்புறம் 1937 to 1942 இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது பிரிட்டிஷ் டயத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செமி பார்லிமெண்ட் மாதிரி நடந்ததுல பார்ட்டிசிபேட் பண்றாரு. அப்புறம் கான்ஸ்டிடியூஷன் எழுதுற இந்தியன் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி அதுலயும் இருக்கார். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ராஜ்யசபால 2 முறை இருக்கார். அதனால அவருக்கு அந்த ஒரு பார்லிமெண்ட் டைப் ஆர்கனைசேஷன்ல அவருக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருந்திருக்கு. மினிஸ்டரா இருந்திருக்காரு. அப்புறம் விந்திய பிரதேஷ், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மத்திய பிரதேஷோட ஒரு பார்ட். அதாவது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி இருந்த இடத்துல இவர் வந்து லெப்டினன்ட் கவர்னரா போடுறாங்க.
ஸோ அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவும், அதாவது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல நின்று பேச்சு மாத்திரம் பண்ணாம ஆக்சுவலா செயல்படுத்துற ஒரு ரோல்லையும் அவர் இருந்திருக்காரு அந்த ஒரு 3.5 years. அதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் 1955 அப்புறம் நிறைய விஷயம். ஸோ இதான் வந்து ஒரு ஹை ஸ்பீட் லுக் அட் வாட் ஹி ஹஸ் டன். ஸோ அவரோட சைல்ட்ஹுட் அண்ட் யூத் பார்ப்போம். அவர் வந்து டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தார். கொஞ்சம் வருஷம் அப்பாவோட வில்லேஜ்ல, கொஞ்சம் வருஷம் அம்மாவோட வில்லேஜ், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தார். அவரோட லைஃப்ல ஆக்சுவலா ஃபேமிலி ட்ராஜடிஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதை பத்தி புக்ல அவ்வளோவா எழுதுறது இல்லை. பட் அவரோட மதர் வந்து இவர் 11 years இருக்கும் போது எக்ஸ்பயர் ஆயிடுறாங்க. இவருக்கு வந்து ஒரே ஒரு எல்டர் பிரதர் தான், 2 பேர் தான் ஃபேமிலியில. அதனால இவர் படிக்கிறதுக்கு மன்னார்குடிக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போனா நிறைய ரீலொகேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி ஒரே ரூம்ல இருந்து. அப்புறம் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது திருப்பி. அந்த சித்தியோட வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணல. அவங்க நல்லா பிஹேவ் பண்றாங்கன்னா இவருக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியல, அப்பா திருப்பி கல்யாணம் பண்ணா அப்படின்னு. அப்புறம் 17 வயசுல 1912 அவருக்கு கல்யாணம் ஆகுது. he is only 17 years when he gets married. அப்புறம் பிரசிடென்சி காலேஜ்ல படிக்கிறதுக்கு சென்னையில் வரார். வந்துட்டு இங்க 5 years இந்த விக்டோரியா ஹாஸ்டல் ரோடுன்னு நம்ம அந்த கிரிக்கெட் மேட்ச் பக்கத்துல பார்ப்போம், அவங்க அந்த இடத்துல வந்து 5 years he stays in சென்னை. ஸோ அவர் தன்னோட லைஃப் பார்க்கும்போது தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் நான் சிறு வயதில் சரியாக படிக்கவில்லை. அப்புறம் ஒரு இன்டிஃபரண்ட் ஹிந்துவாவே இருந்துட்டேன். நான் சின்ன வயசுல வந்து நம்ம ரிலிஜன் பத்தி கல்ச்சர் பத்தி நான் அவ்வளவா நான் கத்துக்கலன்னு வருத்தப்படுறாரு. ஆனா அவர் சின்ன வயசுல வந்து அவருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் பாக்குறாரு. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்பிளிட் பண்றது, நிறைய பேர் இளம் வயதுல இறக்குறது, அதனால எல்லாரும் வீட்டுல அந்த காலத்துல நல்ல சத்தமா ரொம்ப நேரம் அழுவாங்களாம். அதே அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. எல்லாரும் கண்டினியூஸா அப்புறம் யாராவது போனா 5 நாள் 6 நாள் அழறாங்க. ஸோ அவருக்கு அந்த ஒரு மாதிரி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் வந்து ஆக்சுவலா அவருக்கு பிடிக்கல. பட் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற அந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணுங்க, பிற்காலத்துல அதுக்கு ஒரு கனெக்ஷன் திருப்பி வரும். அப்புறம் இந்த கே. சுவாமிநாதன், நம்ம மேல காந்தி ஸ்டடி சென்டர்ல கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி 100 வால்யூம் தொகுத்து பண்ண அந்த கே. சுவாமிநாதன் இவரும் அதே பிரசிடென்சி காலேஜ்ல ஜாயிண்ட் 3rd ரேங்க் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவரோட டைரக்ஷன் வேற மாதிரி போயிடுறது. கே. சுவாமிநாதன் அவர் வந்து ஃபாரின்லாம் போறாரு, நிறைய வேலை பண்ணிட்டு திருப்பி வந்து 25 years கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி அந்த எடிட் பண்ணி பத்மபூஷன் வரைக்கும் அவர் கே. சுவாமிநாதன் போறாரு. சந்தானம் அதே இன்டர்மீடியேட்ல ஜாயிண்ட் 3rd வாங்கி இந்த டைரக்ஷன்ல, அதாவது ஒரு தேசிய போராட்டம் டைரக்ஷன்ல போயிடுறாரு. அப்புறம் இவர் சென்னையில இருக்கிற அந்த டயத்துல இவரோட எல்டர் பிரதர் வந்து சீரியஸ்லி இல் அண்ட் அப்பா சித்தி 2 பேருமே ஸ்மால் பாக்ஸ்ல இறந்துடுறாங்க. ஸோ அவர் 20 yearsக்குள்ள அம்மா போயாச்சு, அப்பா போயாச்சு, பிரதர் வந்து சீரியஸ்லி இல். இதான் அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ அவருக்கு படிப்புலேருந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் வந்து, நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் வந்து மேத்ஸ்ல வந்து 2nd class தான் வாங்குறாரு. அதனால அவருக்கு ரிசர்ச் ஸ்காலர்ஷிப் வந்து டினை பண்ணிடுறாங்க. இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் கிட்ட போய் கேட்குறாரு. அவர் வந்து நீ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது, சரி வேற ஏதாவது மேலே படிக்கணுமே அப்படின்னு சொல்லி லாக்கு ஸ்விட்ச் பண்றாரு. இந்த லா வந்து மெட்ராஸ் லா காலேஜ்ல படிக்கும் போது அந்த லைஃப்பை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்காரு. I wasted my law college life in cinema, transport, playing cards and lack of attendance. அதாவது அந்த பீரியட்ல வந்து நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்டாவே இல்லை, சினிமா, போக்குவரத்து, சீட்டு விளையாடி என் கல்லூரி வாழ்க்கை வீணடித்தேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த டயத்துல 1916 to 1919 சென்னையில நடக்கும்போது, அந்த டயத்துல தான் சென்னையில ஆனி பெசன்ட்டோட அந்த ஹோம் ரூல் லீக், அந்த நியூ இந்தியா பேப்பர், அந்த ஆக்ஷன் வருது. மகாத்மா காந்தி 1916 இந்த ஃபேமஸ் ஸ்பீச் கொடுத்து தேசிய போராட்டத்துல அவர் ஒரு திருப்பம் கொண்டு வரார். இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பா சேர்ந்து நிறைய படிக்கிறாங்க. அதுல எப்படியாவது நம்ம வந்து இன்வால்வ் ஆகலாமா, ஒரு எப்படி இந்த தேசிய மூவ்மெண்ட்டுக்குள்ள நம்ம வருது, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ ஹி ரைட்ஸ் தட் ஐ வாஸ் வெரி ட்ரான் டு ஆனி பெசன்ட் அண்ட் கோகலே இன் தட் பீரியட். ஆனி பெசன்ட் அரெஸ்ட் ஆறாங்க, ரிலீஸ் ஆறாங்க, அதெல்லாம் அட்டென்ட் பண்றாரு. அப்புறம் என்ன ஆகுது, இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த நமக்கு தெரியும் சைமன் கமிஷனுக்கு எதிர்க்க அந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறது, ஜாலியன் வாலாபாக் நடக்கிறது. ஸோ காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், அது காந்தி வந்து கொண்டு வர்றார். அண்ட் காந்தி கம்ஸ் டு சென்னை அண்ட் கம்ஸ் டு ட்ரிப்ளிகேன். அந்த ட்ரிப்ளிகேன்ல வந்து அந்த ஸ்பீச் இவர் வந்து சந்தானம் வந்து அட்டென்ட் பண்றார். அதுதான் வந்து நம்ம சொல்லலாம் அவர் வாழ்க்கையிலே வந்து ஒரு பெரிய திருப்பம், அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதை பத்தி எழுதுறார். மைக்குகள் இல்லை அந்த காலத்தில், ஆனால் ஒரு பின் டிராப் சைலன்ஸ். காந்தி என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு அன்னைக்கு சென்னையில பீச்ல there was பின் டிராப் சைலன்ஸ். காந்தியின் தெளிவு மற்றும் உறுதியால் ஈர்க்கப்பட்டார். அந்த டயத்துல தான் வந்து இவருக்கும் ராஜாஜிக்கும் ஒரு கனெக்ஷனும் வருது. ஸோ இவரும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்றாங்க, காந்தி வந்து நான் கோஆபரேஷன், அதாவது பிரிட்டிஷோட சேர்ந்து நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறார்.
அப்போதான் 2 வாரத்துக்கு முன்னால இவர் அந்த லாக்கு பைசாலாம் கொடுத்து புது ட்ரெஸ் கவுன்லாம் வாங்கியிருக்காரு. ப்ராக்டிசிங் லாயர் கூட கிடையாது, கோர்ஸை முடிச்சுட்டு ஜஸ்ட் ரெடி டு ஸ்டார்ட் த லா கேரியர். பட் காந்தி வந்து இந்த மாதிரி பேசணுன்னே ஐ வில் கிவ் அப் மை ப்ரொஃபஷன், வேண்டாம், ஐ வில் ஜாயின் த நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு காந்தி கிட்ட போய் வி வாண்ட் டு ஜாயின் யூங்கிறார். ஆனால் காந்தி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அவர் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீ இன்னைக்கு ஏதோ எக்ஸைட்மெண்ட்ல சொல்ற போல் இருக்கு, நீ இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நீ சொல்லு, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா இவரையும் அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, காந்தி அந்த வாரம் வந்து மலபார் போறார் கேரளாவில். இந்த மலபார் போகும்போது இவங்களும் காந்தியோட சேர்ந்து அந்த ட்ரெயின்ல போறாங்க. ஸோ இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு, ஏன்னா சந்தானம் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வி அக்கம்பனிட் காந்தி அண்ட் ஹிஸ் பார்ட்டி டு மலபார் and it gave me an opportunity to observe Gandhi at close quarters. Gandhi வந்து ரொம்ப பக்கத்துல எனக்கு பார்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. It was then that I became convinced that Gandhi stood apart from all contemporary leaders and belonged to the race of old rishis and prophets of whom our Puranas are full. அதாவது அப்போதுதான் அவர் எல்லா சமகால தலைவர்களிடமிருந்து தனித்து நிற்கிறார் என்றும் நமது புராணங்கள் நிறைந்த பழைய ரிஷிகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் இனத்தை காந்தி சேர்ந்தவர் என்றும் நான் உறுதியாக நம்பினேன் அப்படின்னு அவர் ஆக்ஷன்ல காந்தியை பார்க்கிறார். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இப்ப என்ன ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு? ராஜமணி சார், லுக்கிங் பேக் ஸ்லைட் மூவ் ஆகல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் தான் இருக்கு. ஓகே சார், நான் செக் பண்றேன். இப்போ வந்துருச்சு பாருங்க. வந்துச்சு சார், ஃபுல் ஸ்கிரீன் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், அப்படியே வைப்போம். இல்ல ஃபுல் ஸ்கிரீன் மோடு போக மாட்டேங்குது, அப்படியே வச்சிடலாம். ஓகே, better? Yes, sir. Now it's better. Okay? Yes. Okay. So, our soldier, it was then I became convinced that Gandhi stood apart from all contemporary leaders and belonged to the race of old rishis and prophets of whom our Puranas are full. So, and he says, Gandhi's every movement and word were natural, but they were so precise and restrained that not a gesture or word was wasted. அதாவது காந்தியின் ஒவ்வொரு அசைவும் வார்த்தையும் இயற்கையானது, ஆனால் அவை மிகவும் துல்லியமாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருந்தன. எனவே ஒரு சைகை அல்லது ஒரு வார்த்தை கூட வீணாகவில்லை. அதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். அவர் வந்து ஸ்பீச் கேட்கிறார், அவரோட மலபார் போயிட்டு திருப்பி வர்றார். அந்த 1 வீக் முடியறது, திருப்பி காந்தியை மீட் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் ப்ரொஃபஷன்லாம் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 4-5 பேர் இதை ஜாயின் பண்ணுறோங்கிற இந்த டைம் காந்தி அக்செப்ட்ஸ். அண்ட் அதான் அவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அதுக்கப்புறம் அடுத்த சில வருஷங்களில் ஒரே ஆக்ஷன். நீங்கள் பாருங்க, அவர் ஒரு சந்தானம், கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் இருக்கின்றன. பட் யூ சி என்னெல்லாம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, அந்த அலி பிரதர்ஸ் நம்ம கேள்விப்படுறோம், கிலாஃபத் மூவ்மெண்ட் காந்தி சப்போர்ட் பண்ணாரு. அந்த அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில வந்து நடந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலி பிரதர்ஸ் வந்து ஜாமியா மில்லியா இஸ்லாமியான்னு டெல்லியில ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவர் சந்தானம் இங்கேருந்து போறாரு. ஆனா அங்க போனா அந்த அலி பிரதர்ஸே வந்து அப்பப்போ வந்து அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க படிச்சதெல்லாம் போறோம், தேசிய மூவ்மெண்ட்டுக்கு வந்துருங்கன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்களே இந்த மாதிரி சொல்லும் போது இவருக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுறது. 3 மாசத்துல அதை விட்டுட்டு திருப்பி வந்துடுறாரு. அப்புறம் ஒவ்வொரு லொகேஷன்லயும் காங்கிரஸோடு வெவ்வேறு மீட்டிங்ஸ் நடக்கிறது. கல்கட்டால, நாக்பூர்ல, அஹமதாபாத்ல, ஒவ்வொரு இடத்துலையும் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வர்றாரு. அந்த அஹமதாபாத்ல நடந்த காங்கிரஸ் கான்ஃபரன்ஸை வந்து சென்னையில வந்து அதை பத்தி என்ன டெசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த எக்ஸ்பிளைன் பண்ற டயத்துல பிரிட்டிஷ் வந்து அவரை ஜெயில போட்டுறாங்க. ஜெயில் போனா திருச்சியில போய் அங்க 6 months ஹார்ட் லேபர். அது கூட யார் இருந்தாங்கன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் கல்கியை பிற்காலத்தில் நடத்தி எம்எஸோட ஹஸ்பண்டா கூட இருந்த டி சதாசிவம், இவங்கெல்லாம் அதே ஜெயில அதே பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாம் ஒரு தொடர்பு வருது. அப்புறம் அங்கேருந்து ரிலீஸ் ஆயிட்டு நாபா அப்படின்னு பஞ்சாப்ல ஒரு இடம், அங்க வந்து இந்த அகாலிஸ் வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்றாங்க பிரிட்டிஷ்க்கு எதிர்க்க. ஸோ அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து போறாரு சென்னையிலேருந்து. அதே டயத்துல ஜவஹர்லால் நேரு அங்க வர்றாரு. 2 பேரும் வந்து இந்த அகாலிஸ் எப்படி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, என்ன இஷ்யூ இருக்குன்னு பாக்குறதுக்கு அங்க போறாங்க. பிரிட்டிஷ் வந்து நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க உடனே இந்த ப்ராவின்ஸை வந்து நீங்க விட்டு போனோம் அப்படின்னு. இல்ல நாங்க இங்கதான் இருப்போம், அப்போ நான் உங்களை ஜெயில போட போறோம். ஸோ நேருவையும் இவரையும் ஒரே பிணைத்து கைவிலங்கு, ஒரே கைவிலங்கு, அதாவது சிங்கிள் ஹேண்ட் கப் ஃபார் போத் நேரு அண்ட் சந்தானம்.
போட்டு ஒரு சின்ன ஒரு மண் குடிசை மாதிரி இருக்கிற ஒரு ஜெயில வந்து போட்டுறாங்க. அங்க வந்து மண் எவ்ரி 10 மினிட்ஸ் மேலேருந்து ரூஃப்ல இருந்து மண் விழுந்துட்டே இருக்கு. நேருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் எவ்ரி 30 மினிட்ஸ் அவர் வந்து அதை பெருக்கிறார். அது பார்த்து இவங்க சிரிக்கிறாங்க. இவரும் சந்தானமும் கூட வந்தவரும் இன்னும் அப்புறம் பிரிட்டிஷோட நெகோசியேட் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் மோத்திலால் நேருவுக்கு தெரியறது ஜவஹர்லால் நேரு எங்க இருக்காருன்ட்டு. அவர் கண்டுபிடிச்சு அந்த கனெக்ஷன் பண்ணி நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. பட் நேரு அண்ட் சந்தானம் தே டாக் டு த பிரிட்டிஷ் அண்ட் சே தட் இங்கே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பாயிண்டே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சின்ன இல்லை, ஸோ வி வில் லீவ் த ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த நேருவோட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் இல்லை இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்புறம் நேரு சொல்றாரு நீங்க சிம்லா போயிட்டு பஞ்சாப்லாம் போயிட்டு நீ அப்புறம் திரும்பி போகணும். ஸோ அவர் அங்கே போறாரு. அங்கே போனால் இவருக்கு டைஃபாய்டு வந்துடுது சந்தானம்க்கு. ஸோ அப்போ இவரை யார் பார்த்துட்டாருன்னா பகத்சிங்கோட அப்பா. அவர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவர் பார்த்துக்கிறார். ஸோ ஸ்லோவா ஒவ்வொரு நேஷனல் லீடரோடையும் ஆக்சுவலா இவருக்கு கான்டாக்ட் வருது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து திருப்பூரில் தொடங்கப்பட்ட கதர் வாரியத்தில் தலைவராக பெரியாரும் செயலாளராக சந்தானமும் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த திருப்பூர்ல இந்த கைத்தறி பண்றதுக்கு காதிக்கு வந்து கிளாத் வந்து சோர்ஸ் பண்றது அந்த வேலை பண்ணி 18 மாசம் அந்த வேலையில இருக்காரு. ப்ளீஸ் நோட், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, எங்க இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பூர்ல போய் இந்த ஒர்க் இஸ் கோயிங் ஆன். 10 lakh yards per year அந்த ப்ரொடக்ஷன் லெவல் ரீச் பண்ணி 18 months ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றார். அந்த டயத்துல என்ன ஆகுது, ராஜாஜி வந்து காந்தி ஆசிரம் திருச்செங்கோடுல ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அந்த போய் ராஜாஜியோட இவர் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருந்ததுனால திருச்செங்கோடுல ஃபேமிலியோட திருச்செங்கோடு மூவ் பண்றாங்க. அங்க வந்து ராஜாஜி வந்து ஏன்னா இந்த பீரியட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மகாத்மா காந்தி வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அதை கேன்சல் பண்ணி the Congress should be not in agitation but should be doing constructive work அப்படிங்கிற சொன்ன அந்த பீரியட், அதாவது 1922 to 1928 பீரியட்ல காங்கிரஸ்ல இருந்த நிறைய பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் அந்த இதுல தான் இருந்தாங்களே தவிர ப்ரொடெஸ்ட் மோட்ல இல்லை. ஸோ ராஜாஜி அந்த ஆசிரம் ஸ்டார்ட் பண்ணி திருச்செங்கோடுல சுற்றி இருக்கிற ஏரியாஸ்ல எல்லாம் வந்து டெவலப் பண்ணி ஒரு கனெக்ஷன் பண்ணி அப்புறம் அந்த அன்டச்சபிலிட்டிக்கு எதிர்க்க பண்ற வேலை எல்லாத்துலயும் இவர் நல்லா அழகா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. 1930ல திருப்பி ப்ரொடெஸ்ட் காந்தி வந்து தண்டி மார்ச் அது சால்ட் சத்தியாகிரகான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ராஜாஜியும் சந்தானமும் நேராக தண்டி மார்ச்ல போறாங்க. அதாவது வி ஓவர்டுக் த மெயின் குரூப் அண்ட் வி மெட் தெம் அப்படிங்கிறார். அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது இவங்களுக்கும் ஐடியா வருது, சரி நம்மளும் வந்து வேதாரண்யம் திருச்சி டு வேதாரண்யம் அந்த மார்ச் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காந்தி அந்த சத்தியாகிரகம் தண்டி சத்தியாகிரகம் அந்த இது சால்ட் இது உப்பு இது முடிச்சப்பறம் இவங்க இங்க வந்து 3 weeks ஸ்டார்ட் பண்றாங்க திருச்சி டு வேதாரண்யம். கரெக்டா அங்கங்க யார் யாரெல்லாம் வந்து அவங்கள கவனிச்சுட்டாங்க, இந்தந்த ஜமீன்தார்லாம் அவங்கள பார்த்துட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புக்ல இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு அங்க போனோடனே ஆப்வியஸ்லி அந்த ப்ரொடெஸ்ட் முடிஞ்சோடனே திருப்பி ஜெயில். ஸோ திருச்சி ஜெயிலில் அகெயின் another 6 months இருக்காரு. திருப்பி ஜெயில இருந்துட்டு அங்கேருந்து ரிலீஸ் ஆனோடனே விமென் சத்தியாகிரகான்னு ஆரம்பிக்கிறது. அதை இனாகரேட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. போறாரு, முதல் நாள் இனாகரேஷன் பண்ணி திருப்பி ஜெயில். ஓகே போட்டாச்சு. இங்க போயிட்டு கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் ஜெயில இருக்காரு. அங்கேருந்து வேலூர் ஜெயிலுக்கு போறாரு. இந்த வேலூர் ஜெயில இருக்கும் போது லைஃப்ல ரொம்ப டிராஜடி இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா, காந்தி ஆசிரம்ல அந்த டயத்துல இருந்த அவரோட மனைவி ஒரு கிணத்துல விழுந்து எக்ஸ்பயர் ஆயிடுறாங்க. ஸோ அப்பா அம்மா போயாச்சு, பிரதர் நாட் வெரி வெல், 5 children இவருக்கு. அந்த டயத்துல ஒய்ஃப் வந்து இவர் ஜெயிலில் இருக்கிற அதே டயத்துல ஒய்ஃப் பாசஸ் அவே பை ஃபாலிங் இன்டு அ வெல். ஆனா இது ரொம்ப டச்சிங் பாயிண்ட் என்னன்னா, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல் he refused to seek parole. அதாவது பிரிட்டிஷ் கிட்ட கேட்டு என்ன வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன், என்னோட கொள்கை ரீதி காந்தியோட கொள்கை ரீதினால நான் வந்து ஐ வில் நாட் ஆஸ்க் ஃபார் பர்மிஷன் ஈவன் டு கோ டு see my wife அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு. இதை பார்த்தோன்னே ராஜாஜி வந்து ரொம்ப ஆடி போயிடுறாரு. ஆடி போயிட்டு காந்திக்கு எழுதுறாரு, உங்களை நம்பி ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்காரு சந்தானம்னு ஜெயில, ஒய்ஃபை கூட போனதுக்கு போய் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ காந்தி வந்து சரி சரி நீ போன எழுதல, இவருக்கு சந்தானம்க்கு ஒரு கன்சலேஷன் லெட்டர் எழுதுறாரு அங்கேருந்து. ஃபார் தோஸ் ஹூ பிலீவ் இன் ஹிம், that is for those who believe in God, nothing is awful. Okay, if you are permitted, அதாவது ஜெயில உனக்கு எழுதுறதுக்கு ஒரு உரிமை கொடுத்தாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா, if you are permitted, let me have a line that you are at peace with yourself. அதாவது நீ இதை அக்செப்ட் பண்ணிட்ட காமா இருக்கன்னு நீ எனக்கு வந்து ஒரு செய்தியை ரிட்டர்ன் ரிப்ளை எனக்கு தெரிவிச்சு கொடு அப்படின்னு காந்தி வந்து எழுதுறாரு. இந்த லெட்டர் வந்து அந்த புக்ல வந்து அப்படியே எக்ஸாக்டா பிரிண்ட் ஆயிருக்கு.
இதெல்லாம் நம்ம நம்ம வாட்ஸ்அப் இருக்கிற இந்த டயத்துல 5 நிமிஷம் யாராவது காணாம போனாலும் நம்ம பதற நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம கண்ட்ரில இருந்திருக்காங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ராஜாஜி பத்தி பார்ப்போம். இந்தியன் லீடர்ஸ் எல்லாரிலையுமே நம்ம கம்பேர் பண்ணோன்னா இவருக்கும் ராஜாஜிக்கும் தான் மேக்சிமம் தொடர்பு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 50-55 வருஷம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. நம்ம இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் ஒரு ஹிஸ்டரியிலலாம் படிக்கும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா படிக்கிறோம். பட் நம்ம ஆக்சுவலா கொஞ்சம் டீட்டெயில போய் படிச்சோன்னே நிறைய டயத்துல மேலும் கீழுமா இருந்திருக்கு, எதிர்ப்பு இருந்திருக்கு. சம்டைம்ஸ் ராஜாஜி ஹஸ் அக்ரீட் வித் காந்தி, சம்டைம்ஸ் இஸ் டிஸ்அக்ரீட் வித் காந்தி. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட் 1942 டயத்துல ராஜாஜி டஸ் நாட் அக்ரி வித் காந்தி அண்ட் ஹி கோஸ் அவே ஃப்ரம் த காங்கிரஸ் பார்ட்டி. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கிற டயத்துல சந்தானம் எப்பவுமே ராஜாஜியோட இருந்திருக்காரு. அதாவது ராஜாஜியோட ஆசிரம்ல இருந்திருக்காரு, அங்க இருந்திருக்காரு, இங்க இருந்தார், வெளியில வந்தா வெளியில வருவார், சேர்ந்தாருன்னு சேர்ந்துப்பார். அதனால எல்லாரையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது காந்தி மேல அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலும் பொலிட்டிக்கலி ஹி வாஸ் மோர் அலைன்ட் வித் ராஜாஜி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம திருச்செங்கோடு அண்ட் வேதாரண்யம் பத்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எடிட்டரா இருக்கார் இனிஷியல் டேஸ்ல. நம்ம இப்போ அடுத்தது அதை பார்ப்போம். அதுக்கு வந்து ராஜாஜி ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றார். இவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எடிட்டர் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றார். எனிவே அது கொஞ்சம் 34ல வரும், அதுக்கு முன்னால பார்ப்போம். காந்தி வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு லண்டன் போயிட்டு திருப்பி வர்றாரு. அது ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த ஃபெயிலியர் ஆனப்புறம் திருப்பி கொஞ்சம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆகும்போது சந்தானம் அகைன் போய் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. இந்த வாட்டி வந்து கடலூர் ஜெயில போட்டுறாங்க. ஐ வாஸ் புட் இன் அ ஜெயில் இன் த ஈஸ்ட் கோஸ்ட் அப்படிங்கிறாரு. அதாவது இது வரைக்கும் திருச்சி, கோயம்புத்தூர், வேலூர் பார்த்தது, இப்போ நேராக கடலூர் ஜெயில். ஆனா அங்க இன்னொரு ட்ராஜடி ஆயிடுது. இவரோட ஒன்லி பிரதர் ட்ரவுன்ஸ் நியர் த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நைட் வெளியில வந்து ஏதோ ஒரு புதரோ என்னமோ எங்கேயோ தெரியல, அவர் வந்து அவரோட உயிர் போயிடுது. ஸோ அப்பா அம்மா கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, எல்டர் பிரதர், இது ஒன்லி ரிலேஷன் இவருக்கு, சிஸ்டர்ஸ் கிடையாது. எல்டர் பிரதர் அவரும் போயாச்சு. அண்ட் அவரோட ஃபேமிலி 3 children and 1 posthumous child. ஸோ பிறக்கல அந்த பாயிண்ட் ஆஃப் டைம். அப்புறம் அது ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் 1931லேருந்து அடுத்த 40-50 வருஷத்துக்கு பிரதர்ஸ் ஃபேமிலியும் பார்த்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு வருது. நான் ஜாயிண்ட் ஃபேமிலி பத்தி முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, இதான் அந்த பாயிண்ட். ஜாயிண்ட் ஃபேமிலின்னா எனக்கு பிடிக்கலன்னு அவர் முதல்ல சொன்னார். பட் கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, பிரதர்ஸ் ஃபேமிலியும் தன்னோட ஃபேமிலியும் சிங்கிள் ஹேண்டடா ஒரு கிட்டத்தட்ட 40-50 இயர்ஸ் பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு ஆக்சுவலா வந்தது. அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேராகிராஃப்ல எழுதுறாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி ஃபுல் புக்கில் அதை பத்தி ஒரு மென்ஷன் கூட இருக்காது. என்னோட லைஃப் அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் கண்டினியூட் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிருப்பார். அப்புறம் சிஸ்டர் இன் லவ் போய் பெங்களூர்ல பார்த்துட்டு ஹி கம்ஸ் பேக் டு சென்னை. இந்த கே பாஷ்யம்னு ஒரு அட்வொகேட் இருக்கார், அவர் வீட்டுக்கு போறார். அந்த டயத்துல வந்து ராஜாஜி அங்கே உட்காந்துருக்காரு. அந்த டயத்துல ஒன் மிஸ்டர் சதானந்த் ஃப்ரம் பாம்பே ஹி கம்ஸ். இந்த சதானந்த் வந்து ஹி வாஸ் த ப்ரொபரேட்டர் ஆஃப் ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல் அப்படின்னு ஒரு பாம்பேல பெரிய நியூஸ் பேப்பர். அவர் அப்போதான் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சென்னையில வாங்கிட்டு ஒரு எடிட்டர் தேடிந்தார். அவர் எடிட்டர் தேடிட்டு இருக்கேன்னு ராஜாஜியோட பேசிட்டு இருக்கும்போது இவர் வாசல்ல இருந்து வந்தோம், ஏதோ ஒன்னோட எடிட்டர் வந்தாச்சுங்கிறார் ராஜாஜி. உடனே இவர் என்னப்பா சொல்றீங்க, என் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நான் எல்லாம் இல்ல நீ இதையும் சேர்த்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. இந்த சதானந்த் இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஹி கேன் கோ பேக் டு பாம்பே. ஸோ இவர் வந்து சென்னையில இந்தியன் எக்ஸ்பிரஸோட எடிட்டரா மாறியாச்சு. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஏன்னா he says it was a very new newspaper. 4 சப் எடிட்டர் 3 ப்ரூஃப் ரீடரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது. அந்த காலத்துல வந்து எல்லா பேப்பருமே வந்து ஈவினிங் பேப்பர்ஸ் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஈவினிங் பேப்பர், ஹிந்து ஈவினிங் பேப்பர், த மெயில் அப்படின்னு ஒரு பேப்பர், அது இப்போ கூட மவுண்ட் ரோட்ல ஒரு பில்டிங் பார்க்கலாம், 3மே வந்து ஈவினிங் பேப்பர். ஸோ இவரோட ஒன் ஆஃப் த இன்னோவேஷன்ஸ் ஆஃப் சந்தானம் இஸ் he made Indian Express into a morning paper and after some time Hindu also became a morning paper. மெயில் மாத்திரம் ஈவினிங் பேப்பரா இருந்தது கடைசி வரைக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் தமிழ் எடிஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி ஸ்டார்ட் பண்ணதும் இவர் தான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தது. பட் ஃபைனான்ஷியலி இட் வாஸ் வெரி வீக். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோசிங் ஸ்டேஜ் வந்தோடனே ராம்நாத் கோயங்கா வந்து லோன் கொடுக்குறாரு, 30,000 ரூபாய் லோன். அப்புறம் லேட்டர் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தானமால அந்த லோனை வந்து சதானந்தால அந்த லோனை வந்து ராம்நாத் கோயங்காவுக்கு பே பண்ண முடியல. அதனால பேப்பர் வந்து ராம்நாத் கோயங்கா கைக்கு போகுது. நம்ம எல்லாரும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னா ராம்நாத் கோயங்கா இந்திராவை எதிர்த்தார், அம்பானியை எதிர்த்தார், இதுதான் நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது எப்படி அந்த கோயங்கா வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள வந்ததுங்கிறது எனக்கு இந்த சந்தானம் புக் படிச்சது அப்புறம் தான் தெரிஞ்சது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வாஸ் த மெயின் பேசிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறார். ஸோ இந்த 1935ல ராஜாஜி என்ன சொல்றாருன்னா,
நம்மளை வந்து வெறும் ஒரு புரட்சிக்காரனா தான் பிரிட்டிஷ் பார்க்கறான். நம்மளால வந்து நம்மள சொந்தமா வந்து we cannot rule ourselves, we are not good administrators, நம்ம ஒரு லோவர் கேட்டகரி பீப்புள்னே அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம அவங்களுக்கு காட்டணும் that we can actually rule ourselves, we are not only agitators but we can also govern ourselves well அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதனால நம்ம வந்து இந்த ப்ராவின்ஷியல் மெட்ராஸ் ஸ்டேட் அந்த கவர்மெண்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராஜாஜி கன்வின்சஸ் people who are not agreeable in the Congress. So ராஜாஜி கவர்மெண்ட் மெட்ராஸ் ஸ்டேட்ல வருது 1935ல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோஹிபிஷன் வருது. அப்புறம் நிறைய லேபரர்ஸ்க்கு வந்து அந்த ஊதியம் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்றாங்க. அந்த டயத்துல சந்தானம் இஸ் ஆக்சுவலி சிட்டிங் இன் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ராஜாஜி இஸ் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பண்ற நல்ல முயற்சிகள்லாம் சந்தானம் வந்து பேப்பர்ல கேம்பெயின் பண்ண முடியாது. நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் வருதெல்லாம் வந்து இவர் பேப்பர்ல எழுதுறதெல்லாம் கவர்மெண்ட் வந்து அதை செயல்படுத்துறது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரு நல்லா ஒரு 4-5 வருஷம் ஓடுது. அந்த எடிட்டரா இருக்கிற அதே டயத்துல 1937ல இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் வந்து அந்த பார்லிமெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதுல பிரிட்டிஷ் ஒரு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, கிட்டத்தட்ட எதிர்கட்சி மாதிரி இவங்க உட்காந்துருக்காங்க இந்தியன்ஸ். ஸோ அதுல வந்து ஹி இஸ் எலெக்டட் அன்அப்போஸ்ட். ஸோ சந்தானம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டரா இருக்கிற அதே டயத்துல ஹி இஸ் எலெக்டட் அன்அப்போஸ்ட் டு த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த டயத்துல ஹி ஒர்க்ஸ் வெரி க்ளோஸ்லி வித் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பீப்புள். புலாபாய் தேசாய், நிறைய பேருக்கு இப்போ புலாபாய் தேசாய்னா வார்டன் ரோடு பாம்பே இஸ் நேம்ட் ஆஃப்டர் புலாபாய் தேசாய், அவ்வளவுதான் தெரியும். புலாபாய் தேசாய்ங்கிறது ஒரு பெரிய லாயர், ஒரு லீடர். அவர் வந்து இந்தியன் டெலிகேஷன் இந்த இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில லீடரா இருந்தவர். அதுக்கு டெபுட்டி லீடரா இருந்தவர் வந்து சத்யமூர்த்தி. ஸோ சத்யமூர்த்தியும் புலாபாய் தேசாயோடையும் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தானம் கிடைக்கிறது. During that period, I also worked with Motilal Nehru, Madan Mohan Malviya, Lala Lajpat Rai, V.V. Giri, P.S. Kumarasamy Raja, who later became Chief Minister of Madras, and A. Rangaswamy Iyengar, who was the Hindu editor from 28 to 34. So in the period, British தரப்புல ரூலிங் பார்ட்டி மாதிரி ஆப்போசிஷன்ல நம்ம ஆளுங்க நல்ல டிபேட்ஸ் எல்லாம் வருது. இவர் ரொம்ப ப்ராக்டிக்கலா எழுதுறாரு. நாங்க டிபேட்லாம் பண்ணதுனால ஒன்றும் பெருசா சட்டம்லாம் மாத்தல, பட் இந்தியன் வாய்ஸ் வாஸ் ஹர்ட் இன் பார்லிமெண்ட். ஏன்னா நாங்க பேசுற பேச்சுக்கள்லாம் வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் கவரேஜ் இருந்தது. ஸ்லோவா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு இது வந்து இவருக்கு வந்து இதனால நல்ல லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸ்போஷர் கிடைச்சது. அதாவது சட்டம்ங்கிறது எப்படி வருது, எப்படி ஆர்கியூ பண்ணும், எப்படி அமெண்ட் பண்ணும், இதெல்லாம் அவர் நல்லா அந்த பீரியட்ல கத்துக்கிறாரு. சத்யமூர்த்தி பத்தி சில பாயிண்ட்ஸ் அவர் சொல்றார். சத்யமூர்த்தி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங், diligent, meticulous and eloquent. அதாவது சத்யமூர்த்தி அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எழுந்து பேசுறாருன்னா ஈவன் த ரூலிங் பெஞ்சஸ் யூஸ் டு அப்ளாட் ஃபார் ஹிம். அவர் இவர் பேசுறதை கேட்கறதுக்கு ரூலிங் பெஞ்சஸ்லயும் கூட சப்போர்ட் வரும். அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாராம் சத்யமூர்த்தி. கார்த்தால 10 மணிக்கு அசம்பிளி வந்தாலும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் போவார். நைட்லாம் படிச்சுட்டு அடுத்த நாள் ரெடியா வருவார். அவர் ஒரு லைன் படிக்காம போக மாட்டார் அங்க. ஸோ ஐ டுக் சத்யமூர்த்தி as my example அப்படின்னு எழுதுறார். அண்ட் யூ கேன் சி லேட்டர் ஆன் சந்தானம்க்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சந்தானம்க்கு ஹெல்ப் ஆச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் அதே மாதிரி ஒரு சத்யமூர்த்தி பத்தி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. சத்யமூர்த்தி கிரிட்டிசைஸ்ட் த பாலிசி which made jail going a necessary test of patriotism. அதாவது சிறைக்கு போனாதான் வந்து ஒரு பேட்ரியாட்னு காங்கிரஸ்ல அந்த காலத்துல இருந்த ஒரு இதை வந்து சத்யமூர்த்தி அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு இவர் ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுறாரு. அப்புறம் 1939க்கு அப்புறம் வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. தனி சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். அந்த டயத்துல திருப்பி இவர் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. ட்ரிச்சி ஸ்பெஷல் கேம்ப் ஜெயிலில் போட்டுறாங்க. அப்போதான் வந்து மேகதூத்தம், சாகுந்தலம் போன்ற காளிதாசரோட ஒர்க் எல்லாம் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ பிற்காலத்துல இவருக்கு வந்து நிறைய சிறப்புகள்ல டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒரு சிறப்பு வரும். ஸோ இந்த காளிதாசரோட ஒர்க் எல்லாம் வந்து அந்த டயத்துல பண்ணாரு. சான்ஸ்கிரிட் டு தமிழ் தெரியாதுன்னு போடுது. அதான் அது அதனாலதான் இப்போ சொல்றாரு, அந்த காலத்துல ஒழுங்கா தமிழும் சான்ஸ்கிரிட்டும் படிச்சிருந்தா பிற்காலத்துல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் எல்லாம் முடியறது, ஜெயிலுக்கு போறார், ஜெயில திருப்பி வர்றார். ஒரு மாதிரி 1942க்கு அப்புறம் வேர்ல்டு வார்னால காங்கிரஸும் கொஞ்சம் டவுன் ஆகி 42 to 45 வந்து கொஞ்சம் குவைட் பீரியட்னு சொல்லலாம். ஸோ அந்த டயத்துல இவர் அப்பாடா வில்லேஜ் லைஃப் போகணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப வேலை எல்லாம் பண்ணியாச்சு, 2 ஃபேமிலிஸ் இருக்கு, பாத்துக்கணும், திருப்பி கிராமத்துக்கு போகணும்ட்டு. கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டா காந்தியோட 4வது மகன் தேவதாஸ் காந்தி கிட்ட இருந்து போன் வருது, ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு நீங்க வேலை செய்யறீங்களா, டெல்லியில ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த டயத்துல இந்த வங்காளத்தில் பஞ்சம் சொல்லுவாங்களே, அந்த பஞ்சம் ஃபேமைன் இருந்த ஒரு பீரியட். அந்த டயத்துல சந்தானம்ஜி வந்து பெங்கால்,
கேரளா, ஒரிசா எல்லாம் டூர் பண்ணி வில்லேஜா போய் எந்த காரணத்தினால இந்த பஞ்சம் வருது, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறத பத்தி எழுதுறாரு. அந்த டைத்துல என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வார் டைம்னால இந்த நியூஸை வந்து நிறைய சப்ரஸ் பண்றாங்க. ஆனா இவர் வந்து அங்க போய் ஆக்சுவலா அங்க அந்த என்ன நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு இந்துஸ்தான் டைம்ஸ்ல எழுதுறதுனால நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் பத்தி ஃபர்ஸ்ட் டைம், ஈவன் டெல்லி பீப்புளுக்கு எக்ஸாக்டா அந்த ப்ராவின்ஸ்ல என்ன நடக்கிறதுங்கிறது தெரிய வருது. ஸோ சம் ஆஃப் த லைன்ஸ் அவர் எழுதுறார். The streets of Calcutta were littered with dead people. அதாவது தெருவுலலாம் அப்படியே டெட் பாடிஸ் கிடக்கிறது. People died like flies and bodies were floating in the Hooghly river. And the Orissa famine was due to the hoarding by the rice merchants. அதாவது நேச்சுரல் காசஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் காசஸும் அந்த ஃபேமைனுக்கு இருந்தது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அப்புறம் தேஜ் பகதூர் சப்ரு கமிட்டி, இந்த மைனாரிட்டிஸ் ப்ராப்ளம், இதுக்குள்ள ஜின்னா அண்ட் முஸ்லீம் லீக் நல்ல பெருசாக வளர்ந்தாச்சு. அண்ட் திஸ் முஸ்லீம் ஹிந்து இஷ்யூ வாஸ் பிகமிங் வெரி பிக். அது எப்படி சால்வ் பண்ணலான்னு நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இருந்தது. அந்த ஒன் ஆஃப் த ஐடியாஸ் ஒரு கமிட்டியும் ஜாயின் பண்றாரு. அப்புறம் லேபர் கவர்மெண்ட் வந்தோடனே அந்த பிரிட்டிஷ் வந்து கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு டெசிஷன் இந்தியாவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மோட் வந்தோடனே இந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழு என்கிற கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்றாங்க. அந்த டயத்துல இனிஷியல் அந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி எப்படி ஒர்க் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும் இல்லையா, ஒரு வரைமுறைகள் வேணும். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்காக சர்தார் பட்டேல், பாரதிய வித்யா பவன், அந்த KM முன்ஷி, கிருஷ்ணமேனன், அவங்க 3 பேர் பிளஸ் சந்தானம், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அந்த மெயின் அசம்பிளி வரதுக்கு முன்னால அதுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி எப்படி கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுங்கிறத யோசிக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அந்த ஸ்டேஜ்ல இருந்து இவர் ஆக்சுவலா இன்வால்வ் ஆறார். ப்ளீஸ் நோட், இந்த டயத்துல ஹி ஹஸ் ஆல்ரெடி பிகம் ஜாயிண்ட் எடிட்டர் ஆஃப் ஹிந்துஸ்தான் டைம்ஸ். அது ஒரு வேலை நடக்கிறது. ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் ரெகுலரா ஓடிட்டு இருக்கு இவரோட தலைமையில. தேவதாஸ் காந்தி இவருக்கு 1 லெவல் அபவ் மேனேஜிங் எடிட்டரா இருக்கார், இவர் ஜாயிண்ட் எடிட்டரா இருக்கார். இந்த பக்கம் கமிட்டி மேல கமிட்டி, எல்லா கமிட்டிலும் சந்தானம் இஸ் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் தட். இந்த டைத்துல இன்னொரு பாயிண்டும் வருது. 1945ல அம்பேத்கர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹேவ் டன் டு த அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு ரொம்ப விமர்சனம் பண்ணி, காந்தியும் காங்கிரஸ் பார்ட்டியும் விமர்சனம் பண்ணி அம்பேத்கர் ஒரு புக் எழுதுறாரு. ஸோ அதை வந்து நிறைய பேர் அது சரியான ஒரு கிரிட்டிசிசம் இல்லை, அதுக்கு ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் வந்து நீங்க இதுக்கு கொலைட் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஸோ சந்தானம் வந்து ஒரு புக் எழுதுறார், அம்பேத்கர்ஸ் அட்டாக் அப்படின்னு ஒரு புக் எழுதி அதாவது அம்பேத்கர் ரைஸ் பண்ண பாயிண்ட்ஸுக்குலாம் ஆப்போசிட் பாயிண்ட், எப்படி அது சரியோ சரி இல்லையோ அதை ஆர்கியூ பண்ற மாதிரி பண்ணி. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கார். I was very careful not to make any personal attacks on Ambedkar. அவரோட பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் எது சொன்னேன்னு தவிர வேற ஒன்றும் நான் சொல்லலை. அப்புறம் அந்த புக்கு வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இரு தரப்பும் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் 2 years ஆஃப்டர் தட் அம்பேத்கர் இவரும் சேர்ந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒர்க் பண்றாங்க. இது எனக்கு ரொம்ப டச்சிங் பாயிண்டா இருந்தது. இந்த காலத்துல நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவனை வந்து நம்ம எதிரியா கன்சிடர் பண்றோம். இப்போ நான் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு புக் எழுதுறேன், நீங்க திருப்பி ஒரு புக் எழுதுறீங்க, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல உட்காருவோமா? ஃபர்கெட் ஈவன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ரூம்ல ஒருத்தர் பார்த்தா கூட இப்படி பார்த்துட்டு போயிடுவோம் இல்லையா? அந்த டயத்துல உங்களோட மனசு பாருங்க, 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் கண்ட்ரிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காங்கிரஸ், இப்போ நீங்க நிறைய ஸ்டோரிஸ் பார்த்தீங்க, காங்கிரஸ் வாஸ் அ பிக் டென்ட் which housed different opinions. There is a point where Motilal Nehru does not agree with Gandhi. There is a point where Subhash Chandra Bose does not agree with Gandhi. There is a point where Ambedkar does not agree with Gandhi. There is a point where Rajaji does not agree with Gandhi. ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பிரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்ல அக்ரி பண்ணாங்கன்னா அக்ரி பண்ணிப்பாங்க, பிரிஞ்சுப்பாங்க. இது வந்து இந்த காலத்துல எனக்கு என்ன தோணித்துன்னா, எந்த பார்ட்டிலையும் நம்ம இது பார்க்க முடியறது இல்லை. ஏதாவது ஒரு பார்ட்டியில யாராவது ஒரு சின்ன தலைவர் எழுந்து ஒரு விமர்சனம் பண்ண முடியுமா? இன்னைக்கு முடியாது. பண்ணானா அடுத்த நாள் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து வெளில அனுப்பிச்சிடும். ஸோ பார்ட்டிஸ்குள்ளேயே இப்போ டெமோக்ரஸி கிடையாது. ஃபர்கெட் ஹேவிங் டெமோக்ரஸி ஆஸ் அ ஹோல். பட் அந்த காலத்துல காங்கிரஸ் ஏன் த்ரைவ் ஆச்சுங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வேர் அலவுட் இன்சைட் தி சேம் பார்ட்டி அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். ஃபுல்லாக சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சொல்லலாம். தென் ராஜாஜி வந்து அவரும் தன்னுடைய மைண்டை அப்ளை பண்ணி இந்த மைனாரிட்டிஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு சிஆர் பிளான், ராஜாஜி பிளான் ஒன்று, அது வந்து ஜின்னா கிட்ட கொண்டு போறாங்க. ஜின்னா கீழே போட்டுறாரு. அப்புறம் அதே பிளான் வந்து கிட்டத்தட்ட மவுண்ட் பேட்டன் கிட்ட போறது. அண்ட் வாட் ஹேப்பன் லேட்டர் வாஸ் மோர் ஆர் லெஸ் தட். ஸோ சந்தானமோட வியூ என்னன்னா, பார்ட்டிஷன் வாஸ் அ ப்ராக்டிக்கல் ஆப்ஷன் அப்ரூவ்ட் பை மோஸ்ட் பீப்புள்.
நம்ம இப்போ ஒரு 75 இயர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே பார்த்து நம்ம பார்ட்டிஷன் பற்றி என்ன வேணால் சொல்லலாம். பட் அன்னைக்கு இருந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்த எல்லா பாயிண்ட்லையும் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து பார்ட்டிஷன் இருந்தது அப்படிங்கிறது இவரோட வியூ தான். மற்றவங்களுக்கும் இந்த வியூ தான் இருந்தது அப்படின்னு அவர் இந்த புக்கில் வந்து சொல்கிறார். இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு காந்தியோட ரொம்ப ஃபேவரட் கான் அப்துல் கஃபார் கான், அந்த ப்ராவின்ஸ் வந்து டிட் நாட் வாண்ட் டு கோ வித் பாகிஸ்தான், இட் வாஸ் bullied டு ஜாயின் பாகிஸ்தான் அப்படின்னு இவர் எழுதுறாரு. அது வந்து எல்லாருமா ப்ரெஷர் போட்டு பண்ண வேலை தான் அப்படின்னு. அப்புறம் சர்தார் பட்டேல் பற்றி எழுதுறாரு. சர்தார் பட்டேல் வந்து அந்த இன்டரிம் கவர்மெண்ட்ல உள்துறை அமைச்சராக இருக்கும் அந்த தருணத்தில் 1946ல பட்டேல் வாஸ் டிப்ரெஸ்ட் அபவுட் த வயலன்ஸ் இன் த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரைட்ஸ். அதாவது அந்த 1946ல நடந்த பெரிய இந்து முஸ்லிம் ரைட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மன தாக்கத்தை உருவாக்கி, அதனால ஈவன் ஹீ ஃபெல்ட் பார்ட்டிஷன் வாஸ் ரிலக்டன்ட்லி த ரைட் திங் டு டூ. ஏன்னா இதுக்கு மேல கண்டினியூ பண்ணா லாஸ் ஆஃப் லைஃப் ரொம்ப வரும் அப்படின்னு பட்டேல் ஃபீல் பண்ணாருன்னு சந்தானம் எழுதுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் எனக்கு தெரியவே தெரியாது, ஈவன் த சீக் அண்ட் ராஜ்புட் சோல்ஜர்ஸ் ஜாயின் இன் த வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் த முஸ்லிம்ஸ். அண்ட் பட்டேல் வந்து இது எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஆர்மியே சேர்ந்து போலீஸே சேர்ந்து இவங்களை அடிச்சாங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இங்கேருந்து போறது, நியூட்ரல் ஃபோர்ஸா போய் தே கோ அண்ட் காம் டவுன் த சிச்சுவேஷன் இன் டெல்லி. இது எனக்கு இந்த புக் படிக்கிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு தெரியாது. அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 1946 to 1950 அந்த பீரியட்ல B.N. ராவ், he was an expert in other constitutions. துர்காபாய் தேஷ்முக், நம்ம இப்போ அந்த ரோடு அப்படின்னு தெரியுமே தவிர அந்த லேடி பண்ண சேவைகள், she was also part of that. அண்ட் நேரு அண்ட் பட்டேல் பத்தி ஒரு பேராகிராஃப்ல ரொம்ப நல்லா எழுதுறாரு. they were busy with, பாருங்க ரெண்டு பேர் நம்ம எவ்வளவு ஈஸியா நேரு பட்டேல இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது, பட் லுக் அட் them. அந்த ஒரு 1 yearல வந்து they were busy with partition, refugee relief, running a new government and constitution எழுதணும். எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு யாராவது 2 பேர் கேட்பாங்கல்ல, இவங்க உட்காந்து எழுதலைன்னாலும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் எழுதுற அந்த லோடு வந்து அம்பேத்கர், இவர் சந்தானம், இந்த மாதிரி நிறைய பேர் தான் ஆக்சுவலா வந்து தோல் தூக்கி செஞ்சிருக்காங்க. சந்தானம் வந்து வெரி ரேர்லி அவரை வந்து பத்தி அவரே எழுதிப்பாரு ஒரு புகழ் மாதிரி. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணோம், அந்த கான்ஸ்டியூஷன்ல 2000 அமெண்ட்மெண்ட் ஹி ப்ரொபோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தட் வாஸ் அக்செப்டட். இந்த சத்யமூர்த்தி பத்தி பாயிண்ட் நான் முன்னால சொன்னேன், எப்படி ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை சத்யமூர்த்தின்ட்டு. ஸோ இருக்கிற ஒவ்வொரு டிராஃப்ட், ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் இவரும் கூட இருக்கிறவங்களும் ஃபீட்பேக் போட்டு அவ்வளோ டிபேட் பண்ணி எழுதின கான்ஸ்டிடியூஷன். ஸோ பிற்காலத்தில் என்ன ஆகுது, எமர்ஜென்சி டைம், இந்திரா காந்தி டைம்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சஸ்பெண்டட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் சஸ்பெண்டட், ஈவன் பிரசிடென்ட்ஸ் ரூல் இந்தியாவில் பர்மனெண்டா கொண்டு வரணும், அந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்போது இவர் சொல்றாரு, அந்த கான்ஸ்டிடியூஷனை விட்டுறாதீங்க, நீங்க அதுல எவ்வளோ போயிருக்கு, அதை வந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப ஈஸி, பட் அதுல எவ்வளோ செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் போட்டிருக்கோம் நீங்க அது படிச்சாதான் புரியும். நீங்க வந்து ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதுனால நீங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படியே அமெண்ட் பண்ணி என்ன வேணா எழுதிக்கலாம்னு நினைக்க கூடாது அப்படின்னு நிறைய பிற்காலத்திலையும் அவர் நிறைய பேசியிருக்கிறார். பட் இவர் போட்ட எஃபர்ட் நீங்க பார்க்கணும் அந்த டயத்துல. அது இன்னொரு சில கமெண்ட்டும் சொல்றார், நம்ம மற்ற கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணா கூட சுப்ரீம் கோர்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், ஒரு தனி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் டு ஆடிட் த கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த கான்செப்ட்லாம் நியூ. பிரசிடென்ட்டோட பவர்ஸ், இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் கிரியேட் பண்ணி அந்த பிரசிடென்ட் வந்து ஒரு சர்வாதிகாரியா இல்லாம அதே டயத்துல ஒரு கண்ட்ரோல், ஒரு பார்வை வைக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து வேற எந்த கான்ஸ்டிடியூஷனும் இல்லாத நியூ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்தோம். ஆனா அதே டயத்துல அவர் சொல்றாரு, நாங்க பண்ண வேலையில சில குறைபாடுகளும் இருக்கின்றன. அதாவது சென்டர் ஸ்டேட் ஃபைனான்சஸ் வந்து நாங்கள் கிளியரா திங்க் அவுட் பண்ணி அதை பண்ணலை, அதில் நிறைய கேப்ஸ் இருக்கு. அண்ட் சில விஷயங்கள் வந்து பிரிட்டிஷ் கன்வென்ஷன்னால அப்படி ஓடும்னு நினைச்சிட்டோம், அதெல்லாம் ஒழுங்காக எழுதியிருக்கணும் ஆக்சுவலாக அந்த டேட்ஸ்ல. அந்த கன்வென்ஷன் பாயிண்ட் வந்து நாங்கள் கிளியரா எழுதலை அப்படின்னு தனியே விமர்சனமும் செய்து கொள்கிறார். அப்புறம் என்ன ஆகுது, ரயில்வே தொழிலாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன, ஆனால் அதுல சில முறைகேடுகளும் நடந்தன. இதை சரி செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த நம்ம பார்த்துருப்போம் ட்ரெயின்ல போகும்போது இந்த சலூன் கார் அப்படின்னு ஒன்று ஓரத்துல பார்க் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஒரு சலூன் கார்ல எல்லா ஸ்டேட்லயும் போய் ஒரு இம்பார்ட்டன்ட், இப்போ எப்படி நம்ம பென்ஷன் ஸ்கீமை மாத்துறோமோ அந்த மாதிரி ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஸ்கீமை மாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் எல்லாரையும் போய் மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். அதனாலயும் என்னமோ தெரியாது, 1948ல அவர் வந்து மினிஸ்டர் ஆகிடுறாங்க. மெயின் மினிஸ்டர்ல there is a minister for railways, இவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரயில்வேஸ். ஸோ இது வரைக்கும் எடிட்டரா இருந்திருக்கார்,
போராட்ட வீரராக இருந்திருக்கிறார், கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு, எல்லாம் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இறங்குறார். இதுல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, நம்ம சொல்றோம் பிரிட்டிஷ் வந்து நமக்கு இங்கிலீஷ் கொடுத்தாங்க, ரயில்வேஸ் கொடுத்தாங்க. அந்த ரயில்வேஸ் என்ன ஸ்டேட்ல நமக்கு வந்ததுன்னு இதை பார்த்தா தான் தெரியுது. 5-6 வருஷம் வேர்ல்டு வார்ல மிலிட்டரி எக்யூப்மெண்ட் மூவ் பண்ணி எல்லாம் அப்படியே உடஞ்சு கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்த ஒரு ரயில்வே எக்யூப்மெண்ட் எல்லாம் வேர் அண்ட் டேர். அப்புறம் இந்த மாகாணங்கள், அதாவது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், வல்லபாய் பட்டேல் வந்து நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வெவ்வேறு மாதிரி ரயில்வே வித் டிஃபரெண்ட் கேஜ் இருக்குமா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் இந்தியன் ரயில்வே சிஸ்டம் அப்படின்னு கிரியேட் பண்ற ஒரு ஜாப் அந்த 4 வருஷத்தை நாங்கள் பண்ணினோம். 4 கிளாஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் நிறைய வேலை போகிறோம். 4 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் வந்தது. ஒரு ஜோனல் சிஸ்டம் கொண்டு வந்தது. இந்த டயத்தில் யூனியன் ப்ராப்ளம். யூனியன்ல அந்த பக்கம் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயண். ஸோ அவரோட விவாதம் பண்ணி செட்டில் பண்றது அந்த மாதிரி விஷயம். ஸோ அந்த 4 வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவருக்கு இருந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த ரயில்வேஸ் பத்தி ஃபுல் சாப்டர் எழுதுறாரு. கடைசியா ஒரு லைன், ஐ வாஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் டு லுக் ஆஃப்டர் ஹைவேஸ், ரோட்ஸ், போர்ட்ஸ் அண்ட் லைட் ஹவுசஸ். ஒரு சிம்பிளா ஒரு லைன். ரயில்வேஸ் தவிர ஹைவேஸ், ரோட்ஸ், அது பார்த்தா அதுல என்ன சார் பண்ணிருக்கீங்கன்னு அடுத்த பேராகிராஃப் பார்த்தா, உனக்கு தான் தெரியுமே கராச்சி போயிடுத்து பாகிஸ்தானுக்கு. ஸோ பாம்பேக்கு மேல வந்து ஒரு போர்ட்டே இல்லை, காண்ட்லா போர்ட்னு நாங்கள் ஒன்று கிரியேட் பண்ணினோம். அவ்வளோதான் ஒரு லைன். இப்போ காண்ட்லா போர்ட் ஹேண்ட்லிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் போர்ட்ஸ். அதே மாதிரி திருவனந்தபுரத்துலேருந்து பாம்பேக்கு ஒரு ட்ரெயின் போட்டால் எப்படி நல்லா இருக்கும், ஒரு கொங்கன் ரயில்வே மாதிரி ஒன்று போடலாமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அது ரொம்ப வருஷம் கழிச்சு முடிஞ்சுது அப்படிங்கிறார். ஸோ ரயில்வேஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தா வெரி கேஷுவலி தான் பண்ண மற்ற வேலையெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்மலாம் டெஃபினட்டாக கொண்டாடணும்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 1952 ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ல அவரை தோற்கடித்து விட்டோம். தஞ்சாவூர்ல லோக்சபா எலெக்ஷன்ல நிக்கிறார். ஓகே, 7,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றாரு எலெக்ஷனுக்கு. இமேஜின் பண்ண முடியுமா? லோக்சபாக்கு ஒரு ஃபேமிலிக்கே கொடுக்க முடியாது இப்போ. ஓகே, 7,000 rupees, 1,90,000 ஓட்ஸ் வருது அவருக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் கே. ஆனந்த நம்பியார் என்பவர் 10,000 ஓட்டுல இவரை தோக்கடிச்சிடுறாரு. ஸோ இவர் நினைக்கிறார், அப்பா ஃபைனலி நம்ம இந்த வில்லேஜுக்கு போகலாம், ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருக்காரு, வில்லேஜ் போகலாம், எலெக்ஷன் தோத்தாச்சு, வில்லேஜ் போகலாம். ஸோ அந்த டயத்துல என்ன ஆகுது, இதுல ஒரு சின்ன பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல காங்கிரஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணது அப்படிங்கிறது ஆக்சுவலா தப்பு. நீங்க விக்கிபீடியால போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 15-16 பார்ட்டி காங்கிரஸோட சண்டை போட்டிருக்கு. இதுல ஹிந்து மகாசபா தனி, ஜன்சங் தனி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி தனி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லாங் லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 எலெக்ஷன் வந்து காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் காட் ஆல் சீட்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப தப்புங்கிறது விக்கிபீடியா பார்த்தா நமக்கு புரியும். அப்புறம் இவர் வந்து சரி எல்லாத்துலேருந்து விலகிடலாம் நினைக்கும் போது கவர்மெண்ட்லேருந்து கால் வருது, நீ விந்திய பிரதேஷ்ல போய் லெப்டினன்ட் கவர்னரா போ. விந்திய பிரதேஷ் எங்கன்னா மத்திய பிரதேஷோட சேராத ஒரு கார்னர்ல இருக்கிற ட்ரைபல் ஏரியா, 3 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 30 லட்சம் பேர் இருக்காங்க, 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா, டோட்டலி பேக்வர்ட் ட்ரைபல் ஏரியா, ரிமோட் ஏரியா. நியரஸ்ட் ரயில்வே வந்து எங்கேயோ ரேவால வந்து முடிஞ்சிடும், அங்கேருந்து போகணும். அவருக்கு வந்து ரொம்ப தாராளமாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஓகே, 4,000 ரூபாய் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ஒரு ரூம், அதான் வச்சுக்கோ, ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அதை வச்சுட்டு he is asked to build his own house and office. ஸோ டெம்பரரி அகாமடேஷன்ல விந்திய பிரதேஷ் லெப்டினன்ட் கவர்னர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, இந்த 45 months தான் என்னோட லைஃப்லேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் மந்த்ஸ். ஏன்னா என்னால டைரக்டா ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடிந்தது. அந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 4 மந்திரிகளை வைத்துக்கொண்டு புதன்கிழமை நாங்கள் மீட் பண்ணுவோம். அடுத்த 7 நாள் எல்லாரும் தனித்தனி கிராமத்துல போய் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க கிராமத்துல அவங்க கேட்கறதெல்லாம் வருவாங்க. அடுத்த வெட்னஸ்டே மீட் பண்ணுவோம், வருவோம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய வேலை பண்ணோம். அப்பப்போ நாங்கள் பண்ண சில காரியங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், சிங்கரேனியோட இந்த நிலக்கரி ஃபேக்டரி, சத்னா சிமெண்ட், பிர்லாஸை கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஒரு பிளான்ட் ஒன்று போட்டாங்க. அப்புறம் கஜுராஹோ, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட கஜுராஹோக்கு ரோடு போட்டாங்க. அமர்கண்டக், அங்கேருந்து தான் வந்து நம்மளோட நர்மதா ஸ்டார்ட் ஆகுது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டூரிசம் எனேபிள் பண்ணாங்க. சீதாதேவி இருந்த சித்திரக்கூடம், அங்கே வந்து ரோட் போடுறாரு, ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாரு, அதை நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. இதுக்கு நடுவில் என்னன்னா, அங்கே இவரை டைகர் ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு லெப்டினன்ட் கவர்னர் உட்கார வச்சு அந்த பழைய மகாராஜாலாம் டைகர்லாம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் கொடுத்து, பட் ஐ குட் நாட் சே நோ, அதனால அங்கேயும் போவார்.
இந்த ட்ரைபல் டான்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருந்தது. பட் வாட் கேன் ஐ டூ, ஹியூமரஸா ஒரு லைன், தேர் வெரி போரிங் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்னு ஒரு லைன் எழுதி விட்டுறாரு. அது அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன பண்றாருன்னா, அவர் தொடங்கிய மற்றொரு புதிய திட்டம், மக்கள் நகர வளர்ச்சிக்கு ₹1 முன்வைத்தால் அரசாங்கம் ₹2 முன்வைக்கும். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, செல்ஃப் சஃபிஷியன்சி, நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் இருக்கு. அதாவது when public gets together and they are willing to put money, government will provide matching funds. அந்த லெவலுக்கு ஆக்சுவலா கொண்டு வரார். இதெல்லாம் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கிற டயத்துல ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் வருது. விந்திய பிரதேசம் வந்து நாங்க மத்திய பிரதேசோட சேர்க்க போறோம், நீ திருப்பி வந்துரு அப்படின்னு மெசேஜ் வருது. ஸோ என்ன பண்றது, இவர் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. அதாவது இந்தியாவில் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்டேட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாதீங்க, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மாதிரி ரொம்ப அன்வீல்டி ஆயிடும் அப்படின்னு. பட் யாரும் அவர் சொன்னது கேட்கல. ஸோ he says finally one unwieldy மத்திய பிரதேஷ் was created. நம்ம பார்க்கலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அது இப்போ சத்தீஸ்கர் அண்ட் உத்தரப்பிரதேசம் வந்து ஸ்பிளிட் பண்ணமா எல்லாம் அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றன. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு 1957 செகண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன். வில்லேஜுக்கு சான்ஸே கிடையாது, அவர் போவே இல்லை. கடைசியில அபிராம் வரைக்கும் தான் வந்தார், வில்லேஜ் வரைக்கும் போல. 1957 இரண்டாவது நிதி ஆணையம், he was made the chairman. And here again he visited every state for discussion and met every finance minister, every state government. ஏன்னா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வந்து 10 வருஷம். டாக்ஸ் எல்லாம் எப்படி டிவைட் பண்ணணும், எது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கணும், எது ஸ்டேட்ஸ் வச்சுக்கணும், எந்த டாக்ஸ் எப்படி பிரிக்கணும், யார் கலெக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பரிந்துரைகள் செய்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கார். பட் அதே டயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மாநிலங்களின் கடன் பற்றி நல்ல தீர்வு ஏற்படவில்லை என்றுதான் நான் சொல்வேன். பல வருடங்களுக்கு இந்த நிலை வந்து நீடிக்கிறது. அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டோட டெட் பார்த்தோம்னா 60-70% டெட். இப்போ ரெவென்யூ டு டெட் நம்ம த ப்ராப்ளம் ஸ்டில் கண்டினியூஸ். அப்புறம் ராஜ்யசபால எலெக்ட் ஆறு 1960, 1962 இஸ் வித் ராஜ்யசபா. இதுக்கு நடுவில் மலேசியால வேற கூப்பிடுறாங்க. அங்க இருக்கிற ரயில்வே சிஸ்டம் வந்து நீங்க எப்படி சீர்படுத்தணும், நீங்க வந்து ஒரு கமிட்டியில வந்து சொல்லிட்டு போங்க. அங்க போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் he goes to சிங்கப்பூர், மலேசியா, பெனாங். அதை பத்தி கொஞ்சம் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அதை நம்ம விட்டுருவோம். Then he heads a committee on panchayat finance and elections. இது வந்து காந்தி வந்து இன்னும் விடல. காந்தி ஸ்டடி சென்டர்ல நம்ம இருக்கோம், காந்தி அவர் இன்னும் விடல. காந்தியன் விஷன் ஆன் பஞ்சாயத்ஸ் என்று சொல்லக்கூடிய கொள்கைக்கு உயிர் கொடுப்பதற்காக இந்த போஸ்ட் வந்து அவர் அக்செப்ட் பண்ணார். அதாவது இந்த ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வந்து யார் பங்கேற்கலாம், யார் பங்கேற்க கூடாது, நிதி வந்து அந்த பஞ்சாயத்துக்கு எப்படி வரும் என்று பல பரிந்துரைகளை செய்தார். அண்ட் ஹி ஃபெல்ட் தட் கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி வந்து பஞ்சாயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படியாவது நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணார். பட் ஹி ரைட்ஸ் தட் சம் ஸ்டேட்ஸ் கேவ் இஃபெக்ட் டு சம் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ். பட் நிறைய ஸ்டேட்ல வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் வந்து போயிடும், பஞ்சாயத்துலாம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு எங்க பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட் வந்து இந்த ரெக்கமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தனியா வச்சுட்டாங்க அப்படின்ட்டும் எழுதுறாரு. அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி 1962 உள்துறை அமைச்சராக இருந்தார். சீனா போர் நடந்த வருடம். விடுதலை போரின் உயர்ந்த கொள்கைகள் மெதுவாக சீர்குலைந்து ஊழல் தலை தூக்கிய அந்த ஒரு தருணம். ஸோ சாஸ்திரி வந்து இவரை கூப்பிட்டு, நீ இந்த ஊழல் கரப்ஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நீங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 2 years சந்தானம் இஸ் த ஹெட் ஆஃப் த கமிட்டி. ஹி மேக்ஸ் லாட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ். நம்ம இப்போ ப்ராமினெண்டா சொல்லக்கூடிய சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இவரோட குழு. அதனால இந்து தமிழ் நாளிதழில் ஒரு ஆர்டிகிள் படித்தேன். சந்தானம் என்றால் ஊழல் ஒழிப்பு குழு தலைவர் என்றுதான் பல மாணவர்களுக்கு இன்று தெரியும். அதை தவிர சந்தானம் என்பவரை பற்றி வேறு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அந்த ஆர்டிகிள்ல எழுதிருக்கு. ஏன்னா அது ஏதோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் நிச்சயமா வருமா. அதனால சந்தானம்னா சிவிசி, சிவிசினா சந்தானம், ஒரு குழு, ஆன்டி கரப்ஷன். இதோட சந்தானம் ஸ்டோரி ஓவர். நோபடி நோஸ் எனி ஆஃப் தி அதர் திங்ஸ் விச் ஹேப்பன். 1964 ஜவஹர்லால் நேரு டைஸ். அதை பத்தி 1 or 2 paragraphs அவர் எழுதுறாரு. இந்த சைனா இன்வேஷன் வந்து 1962 நடந்தது. நேரு வாஸ் லெட் டவுன் பை வி.கே. கிருஷ்ணமேனன் அண்ட் பணிக்கர். இந்த பணிக்கருங்கிறவர் வந்து சைனால இந்தியன் அம்பாசிடரா இருந்தார். அவரும் கிருஷ்ணமேனனும் நேருக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சைனா பத்தி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணாததுனால நம்ம அடி வாங்கினோம். நேரு டைட் ஆஃப் அ broken heart. அண்ட் இன்னும் ரொம்ப வருத்தமான லைன் அது. இட் இஸ் பெர்ஹாப்ஸ் த ஃபேட் ஆஃப் கிரேட் மென் டு டை டிசப்பாயிண்டட் அண்ட் வித் ஃபெயிலியர். எப்படி காந்திக்கு ஒரு ஆஃப்டர் 75 years ஒரு அதிர்ச்சியில
அப்படிதான் அவர் போனாருன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நேருவும் இந்த சைனாவோட ஹிட்ல இருந்து அவர் ஆக்சுவலா ரெக்கவரே ஆகல அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு. அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து தமிழ்நாடு அரசுடன் செயல்பட்ட சில குறிப்புகளை பார்ப்போம். இவர் ராஜ்யசபா மாநிலங்களவையில் செயல்பட்ட காலத்தில் அறிஞர் அண்ணாவின் பக்கத்தில் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ரெஸ்பெக்ட் வருது. ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். இவர் ஒரு காங்கிரஸ், ராஜாஜி, ஸ்வராஜ், இது சுதந்திரா பார்ட்டி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட். அறிஞர் அண்ணா டோட்டலி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் வருது. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அரசை அமைக்கிறது. அண்ணாதுரை comes to his house to ask for Santhanam's blessings. பாருங்க, அகைன் வெரி வெரி டிஃபரெண்ட் வியூ. இந்த ராஜ்யசபால இருந்த ஒருத்தருக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட்ல சென்னையில வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால அவர் வீட்டுக்கு வந்து இவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணது மாத்திரம் அல்லாமல் வித்தின் ஃபியூ டேஸ் எப்படியாவது நம்ம வந்து இந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதவன் என்று இருந்த அமைச்சர் வந்து இவரை கூப்பிட்டு அதுக்கு நீங்க தலைமை தாங்குங்க அப்படிங்கிறாரு. ஸோ சந்தானமும் அதில் அக்செப்ட் பண்றாரு. அது ஏன் அக்செப்ட் பண்றாருன்னா இந்த ரெட்ல எழுதின பாயிண்ட், ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரூரல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யார் அதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டாலும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. இந்த ஸ்லைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிகுலேஷன் இவரோடது வந்து நம்ம கேபிட்டலிசம்னு சொல்றோம். அதாவது இந்த பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ் அந்த மாதிரி பிரைவேட் இது அது பண்ணா என்ன ஆகுதுன்னா இந்த வெல்த் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் கான்சென்ட்ரேட் ஆகுது. நம்ம இந்தியாலே பார்க்கலாம், ஒரு அம்பானியோ ஒரு அடானியோ ஒரு எக்ஸோவையோ வெல்த் வந்து அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இதோட அதர் எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்தோம்னா நேஷனலைஸ் பண்ணி எல்லாமே பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சா அங்க கரப்ஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ சந்தானம் என்ன சொல்றாரு, இது ரெண்டுத்துக்கும் நடுநிலையாக இந்த கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா இந்த ரிச் பிஸ்னஸ்மேன் அந்த சைடும் போகாது, கவர்மெண்ட்னு இன்னொரு சைடும் போகாது, மக்கள் அந்த வெல்த்தும் அந்த ஒர்க்கும் அவங்க சைட்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோஆபரேட்டிவ்ஸ் கேன் பி அ ஃபவுண்டேஷன் ஃபார் எக்கனாமிக் டெமோக்ரஸி the same way that panchayats can be a foundation for political democracy. ஸோ அவரோட ஒர்க் பண்ண லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டு கண் மாதிரி வச்சுட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணார். அப்புறம் லாஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ்க்கு வரும். 1965ல காந்தி சென்டினரி செலிப்ரேஷன் அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 1969ல காந்திக்கு விழா எடுக்க வேண்டும் என்று. அதுல தேசிய ஒருமைப்பாடு, அதாவது நேஷனல் இன்டெகிரேஷன் கமிட்டிக்கு சந்தானம தலைவரை போடுறாங்க. இவர் எழுதுறாரு, I felt it was wrong to spend money in the name of Gandhi. ஓகே, அதாவது அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருந்த ஒரு மனிதனை கொண்டாடுவதற்காக நான் வந்து பணம் செலவழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால I wanted to do the whole thing in a manner which would have been approved by Gandhi himself. So total expenditure வந்து 187 லட்சம். இவரோட கமிட்டி வந்து 2 லட்சம் ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்றது ஆக்சுவலா டோட்டலா. என்னெல்லாம் பண்றாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் நடத்துறாங்க. ஒரு யூனிவர்சிட்டில இருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன்ல நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு போட்ட அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கிற ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்கை வந்து கொலேட் பண்ணி சரவணா ஸ்பீச் கேட்கல. சார் ப்ளீஸ் வெயிட் சார், இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஸ், ஹாட்ஸ்பாட் கொடுத்துருங்க. ஹாட்ஸ்பாட் கொடுங்க சார், வெயிட் பண்ணுங்க.
வந்துருச்சு. இப்ப சரியா இருக்கு. ஓகே. எஸ் சார், எஸ் சார். இப்ப பேசுறது கேக்குறதா? எஸ் கேக்குது. இப்ப சரியா இருக்கு. கேக்குது கேக்குது. ஸ்லைடும் தெரியுதா? அர்ஜுன் வாய்ஸ் கேட்கல. கேக்குது. இப்போ கேக்குறதா? ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் மியூட்ல போயிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவோம். ஸோ நேஷனல் இன்டெகிரேஷன் கமிட்டி நம்ம என்ன பேசணும்னா, அவர் வந்து இந்தியாவில் ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கிற லிட்ரேச்சரையும் வந்து கலெக்ட் பண்ணி ஆந்தாலஜி ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர்னு பப்ளிஷ் பண்ணாங்க. நேஷனல் சாங்ஸ் இன் எவ்ரி லாங்குவேஜ் அதையும் ஆல் இண்டியா ரேடியோ பண்ணாங்கிறத பார்த்தோம். இவரோட எல்லா பப்ளிகேஷன்ஸும் மெயினாக பாரதிய வித்யா பவன் தான் பண்ணியிருக்கு. இந்த புக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து மெமோயர்ஸ் ஆஃப் க.சந லுக்கிங் பேக். இது நேற்றுக்கு நாங்கள் செக் பண்ணோம். சென்னை பாரதிய வித்யா பவன்ல 15 காப்பி the book is available. In case somebody wants to do that, we can get it or you can get it directly from them. அவர் இயற்றிய மற்ற நூல்கள் நம்ம பார்க்கலாம். இதை தவிர தமிழ்ல வந்து ஃபைனான்ஸ், கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய பேப்பர்ஸில். ஃபார் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன்ஸ். ஸ்வராஜ்யா மேகசின், ராஜாஜி எக்ஸ்பயர் ஆனப்புறம் ஸ்வராஜ்யா மேகசினுக்கும் இவர் வந்து எடிட்டரா இருந்திருக்காரு. எமர்ஜென்சி பத்தி 2 பாயிண்ட். ஹி வாஸ் அப்போஸ் டு த கர்டெயில்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் பிரஸ் ஃப்ரீடம் டியூரிங் எமர்ஜென்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமே அதிகாரம் வாய்ந்தது என்று பேசப்பட்ட போது அது வெளிப்பார்வைக்கு சரியாகவும் ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லாததுமான ஒரு முழக்கம் என்று விமர்சித்தவர் சந்தானம். எப்போன்னா 1975ல சொல்லியிருக்காரு. அதாவது கான்ஸ்டியூஷன், பார்லிமெண்ட் அந்த ரெண்டுத்துக்கும் அப்பப்போ இப்போ கூட நம்ம பார்க்குறோம், சம்டைம்ஸ் அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. எங்க லைன் ட்ரா பண்ணோங்கிறது வந்து நம்ம யோசிச்சு பண்ணோம். ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே அவர் சொல்லியிருக்கார். ஸோ லாஸ்ட் ஸ்லைடு வந்தாச்சு. ஸோ இவரோட சம்மரி அப்படின்னு நம்ம பார்க்க போனோன்னா, ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதி அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன், அதாவது பாரதிய பவன் யூனிவர்சிட்டி, இவங்க சொன்னதை சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ சந்தானம்ஜி வாஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கர். நீங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட லாங் லைஃப் பார்த்தா வெரி கிளியர் திங்கர் வித் ஹை இன்டெகிரிட்டி. நிறைய பேர் நிறைய பொசிஷனுக்காக அவரை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலி கமிட்டட் டு சேவா. அதாவது ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் எங்க தேசத்துல அவரை ஒரு கடமைக்காக கூப்பிட்டாலும் அங்க போய் அந்த கடமையை கரெக்டா பண்ணி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவர் அப்படின்னு நம்ம சந்தானம் பத்தி சொல்லலாம். ஆர் வெங்கட்ராமன் அவரை பத்தி என்ன எழுதுறாருன்னா, he was a true Gandhian. He was religious without being superstitious. He was austere and simple without coarseness. He was firm without being arrogant, and he was pleasant without compromising on his principles. And Santhanamji has done so much and left a noble legacy. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த புக் ரிவ்யூக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால எனக்கு சந்தானம் பத்தி அவ்வளவா தெரியாது. மற்ற சோர்சஸ்ல இருந்தும் நான் இன்ஃபர்மேஷன் எடுக்கல. இன்னைக்கு நீங்க கேட்டது எல்லாமே இந்த ஒரே புக்ல இருந்து வந்தது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் I got an opportunity to read about a nation builder of the first order and to share it with all of you. Thank you. கரெக்டா முடிக்கிறீங்களா? எக்ஸலென்ட். மோகன் சார் இவ்வளவு ஷார்ப்பா எக்ஸலென்ட்டா முடிப்பாரு நான் எதிர்பார்க்கல. அர்ஜுன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், எக்ஸலென்ட், சூப்பர். அவரை நேரில் பார்த்த மாதிரியே இருந்து அவரோட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண ரொம்ப அற்புதம். பிரமாதமா படிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ.
நல்லா இருந்தது. காந்தி ஸ்டடி சென்டர்ல சந்தானத்தை பத்தி பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காந்தி ஸ்டடி சென்டர்ல நீங்க சொன்ன அந்த கே சுவாமிநாதன் அவரு வைஸ் சேர்மனா இருந்த ஒரு இடம். அதே மாதிரி கே சந்தானத்தோட மகன் கே ராமானுஜம் அவர் ரொம்ப நாள் ட்ரஸ்டியா இருந்தார். கடைசியில இறக்குற வரைக்கும் அவர் ட்ரஸ்டியா இருந்தாரு நம்மளுடைய கே ராமானுஜம். நம்ம இப்ப நீங்க உட்காந்து பேசுற இடத்துலதான் எங்களோட மீட்டிங்கும் நடக்கும். அப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் இல்ல, ஒரு தகர கொட்டை தான். ஆனா அந்த தகர கொட்டைகளையும் வந்து உட்காந்து கே எஸ் ராமானுஜம் அவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவரோட பேத்தி மகப்பிள்ள பேத்தி அவங்களும் ரொம்ப க்ளோஸா காந்தி ஸ்டடி சென்டரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இவங்களோட நீங்க சொன்னது வந்து அந்த அரசியல் கலாச்சாரம்ன்றது எப்படி இருந்தது அந்த காலத்துல அப்படின்றதுக்கு சந்தானம் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு மாறுபட்ட கருத்துக்களா இருந்தாலும் சரி, எப்படி பொலைட்டா சொல்றது, எப்படி வந்து மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் அன்பா பேசுறது. நீங்க கடைசியில போட்டீங்கல்ல ஒரு ஸ்லைடுல ஆர்வி சொன்னது, அதுல பிரின்சிபலை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாம எப்படி பிரசண்டா இருக்கிறது அப்படின்றத வந்து நமக்கு எடுத்து காட்டினவர் சந்தானம்ன்ற அந்த பர்சனாலிட்டி. அத வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, சந்தானத்தை தெரிஞ்சுக்கிட்டதை விட சந்தானத்தை சுத்தி நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு கிரிப் உங்களுக்கு இருந்ததுனால அதை இன்னொரு லகுவா சந்தானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. ஸ்ரீபிரியா மேடம். ஸ்ரீபிரியா மேடம். எஸ், பேசுங்க. Thank you very much, sir. Such an interesting and informative session இது. நான் ரியலி இது வந்து எத்தனை லெசனோட கம்பேர் பண்ணலான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணுவேன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பத்தி எடுக்கும்போது இவரை யூஸ் பண்ணலாம், இவரை பத்தி பேசுறது. அண்ட் நிறைய நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். இவரை பத்தி இதுவரை நாங்க எதுவுமே கிளாஸ்ல பேசினதே கிடையாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ராஜேந்திரன் சார். வணக்கங்க. ரொம்ப அர்ஜுன் வந்து அந்த அந்த போன் ஏரோ போற மாதிரி ஷார்ப்பா அது கரெக்டா அந்த 1 hour ரொம்ப அற்புதமான ஒரு உரைங்க. நீங்க சொன்னது 100% சரிங்க. நாங்க 85ல சிவில் சர்வீஸ் எழுதும் போது சந்தானம் கமிட்டி ஆன் கரப்ஷன் தான், இவ்வளவுதான் தெரியும் அவரை பத்தி. அவருடைய தியாக வாழ்க்கையோ, அவர் மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டிங்கிறத இந்த ஒரு நூல்ல நீங்க சொன்னீங்க. அந்த மலேசியா சிங்கப்பூர் ரயில்வே வந்து இந்தியன் ரயில்வேஸ் தான் போய் அங்க ஹெல்ப் பண்ணி போட்டது. நான் சிங்கப்பூர்ல 4 வருஷம் இருந்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியால இருந்து ரயில்வேஸ்ல இருந்து வந்தாங்க, அதுல இவர் தான் இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் அல்லது இந்த கிராம முன்னேற்றம் ஆகட்டும், காந்தியன் பிரின்சிபல் அப்படியே அதை வந்து எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், அதை நம்ம நோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு எவ்வளவு ஆர்வமா அவர் செயல்பட்டிருக்காரு நல்லா புரியுது. நல்லா ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க, ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில சொன்னீங்க. அது மாதிரி 2வது அமெண்ட்மெண்ட் வந்து அவர் கொடுத்திருக்காரு. எனக்கு தெரியும், இந்தியா சிங்கப்பூர் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்னு நாங்க 2 வருஷம் டிஸ்கஷன் பண்ணி ஒவ்வொரு கிளாஸா வந்து பார்த்து ஒரு வார்த்தை சேர்த்து வந்துட்டா கூட அது பின்னால வந்து நமக்கு வேற மாதிரி இன்டர்பிரட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிலாம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து போடுவோம். அது சாதாரணமான ஒரு எக்கனாமிக் அக்ரிமெண்ட். அது வேற அது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எவ்வளவு பெரிய வேலை நம்ம ஆளுங்க பண்ணிருப்பாங்கிறது அது பிரமிக்க வைக்குது. இவரு எவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த லா படிச்சிருக்காரு பாருங்க. இந்த லா படிச்சதை வந்து அவர் சும்மா சொல்லிட்டு போனா கூட அந்த லாயர்ங்கிறது பேசிக்கா உள்ளுக்குள்ள இருக்காது. அதுல தான் வந்து அவர் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து 2000 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது மோஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அது அந்த கான்ஸ்டிடியூஷன் கண்ணு முன்னால சிதையுதே. ஏன்னா அம்பேத்கர் கூட சொல்லுவாங்க, எவ்வளவு நல்ல கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க சரியில்லைன்னா அது வீணா போயிடுன்னு சொல்லி அவரே சொல்லிருக்காரு. அது மாதிரி அவரு கண்ணு முன்னால சிதைஞ்சதை பார்த்திருக்காரு. மனம் வெதும்பிதான் அவர் சொல்லிருப்பாரு அவர் எமர்ஜென்சிலாம். அது வந்து அது நல்லா தெரியுது. அது ரொம்ப ஒரு அருமையான நூல், நல்ல வாய்ப்பு இது. இது காந்தி வந்து தனி மனிதர் அல்ல, ஒரு பெரிய இயக்கம், ஒரு கூட்டு இயக்கம், மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள். அதாவது அந்த டென்ட்டுக்குள்ள எல்லாமே இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சரியான பாயிண்ட்.
அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் த பாட்டம், அந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் டெமோக்ரஸி எல்லாமே நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்க. இது அத்தனையும் வந்து காந்தியன் வேல்யூஸ். ரொம்ப அருமையா இருந்ததுங்க அர்ஜுன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்க. காட் பிளஸ் யூ. ஆரம்பத்துல நீங்க வந்து பின்னாடி பாத்துக்கிட்டே இருந்தீங்க. ஒருவேளை தலைப்புக்கு தகுந்த மாதிரி லுக்கிங் பேக்கா அப்படின்னு நினைச்சேன். நான் கமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுல மோகன் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா மோகனுக்கும் நீங்க பேசுற புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அவர் சொல்வாரு, அவர் சொல்லல. வர சுப்பாராவ் அவங்களோட தாத்தாவும் சந்தானமும் ஒன்னா காந்தி ஆசிரமம் திருச்செங்கோடுல இருந்தவங்க. அதை சொல்லணுமா இல்லையா? நீங்க சொன்னா உண்மை இல்ல. இப்ப அங்கதான் பார்த்தேன். இப்பதான் அந்த தெரு வழியா போயிட்டு தான் வந்தேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி. நான் 38 ஸ்லைடு கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு நினைச்சேன். அவ்வளவு கரெக்டா 45ல முடிச்சார் சார். ஒரே ஸ்லைட வச்சுக்கிட்டு 45 நிமிஷம் பேசுற ஆளுங்க இருக்காங்க. 45 ஸ்லைடா 1 மணி நேரத்துல பேசுறவங்க இருக்காங்க. நான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் எடிட் வேணா பண்ணிக்கங்க. என்ன நம்பவே முடியல. அதான் கிரேட் அர்ஜுன், கிரேட். ஓகே, மோகன் சார் நம்ம ஃப்ரெண்டு. நான் வந்து அவர் இன்னைக்கு நேரா வராரான்னு கேட்டேன். நேரா வரல, நான் சேலம்ல இருப்பேன். சார் வாங்க சார், உங்களுக்கு நீங்க இல்லைன்னா மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஏதோ வந்துட்டாரு. தேங்க்யூ சார். இல்ல எனக்கு கல்யாணத்தை நான் வெளியில தான் நின்றுட்டு இருக்கேன். கல்யாணம் என்னவோ என்னால மறக்க முடியல சார். தேங்க்யூ. ரொம்ப பிரமாதம். ராஜாமணி சார். ஓகே சார். ரொம்ப இட் இஸ் a great source of இன்ஸ்பிரேஷன். ஒண்ணே மட்டும் நல்லா தெரியுது சார். அந்த காலத்துல வந்து அப்சல்யூட்லி த செல்ஃபிஷ், சுயநல மறுப்பு என்பது எல்லாத்தையும் 100% இருந்ததுனாலதான் அவங்க இஷ்யூஸ்ல டிஃபரன்ஸ் வந்தா கூட தட் இஷ்யூ இஸ் ஒன்லி ஃபார் காமன் பர்பஸ், நத்திங் இஸ் பர்சனல்ங்கிறதுனால the relationship between individuals is at the peak. One of the reason is absolutely total refusal of selfish interest இல்ல. அது ஒண்ணு வாட் அ கிரேட், உண்மையிலே அது ஒரு நல்ல என்ன சொல்றது விஷயமா இருக்கு. மோரோவர் யுவர் பிரசன்டேஷன் என்ன சொல்றது கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ரீட் த புக். யூ ஆர் ஃபோர்சிங் மீ டு கோ அண்ட் பை தட் புக். தேங்க்யூ வெரி மச். வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் சார். வெரி இருக்கு பாரதிய வித்யா பவன்ல, அதனால போய் வாங்கிக்கலாம். சரி. தேங்க்யூ. சரவணன். ரஜினி மேடம் பேசுறாங்க. எனக்கு வந்து சந்தானம் வந்து நிறைய வருஷமா, கிட்டத்தட்ட 35 வருஷமா தெரியும். எப்படின்னா இந்த புத்தகம் மூலமா நான் வந்து சின்ன வயசுலயே பாட்டி வீட்டுல இந்த சாக்குந்தலம் மேகதூதன் அப்படிங்கிற அந்த அவருடைய டிரான்ஸ்லேஷன் அதை எடுத்துன்னு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட மனப்பாடமே எனக்கு இந்த புக்கு. அப்புறமா நான் அந்த ஒரிஜினல்லாம் படிச்ச போது எவ்வளவு அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்கிறது புரிஞ்சுது. ஒரு பாயிண்ட் கூட விடல. அந்த ஒரிஜினல் சாக்குந்தலம்ல ஒரு விஷயம் கூட எனக்கு புதுசா ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த புக் வந்து படிச்ச போது எனக்கு ரொம்ப வருஷம் அவர் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தவிர வேற என்னன்னு தெரியாது. அது எனக்கு சொன்னது நம்ம கண்ணன் சார் தான். கண்ணன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இந்த புக்கு நான் சொன்ன போது, எனக்கு தெரியாதா சந்தானம் ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி அப்படின்னு அவரை பத்தி எனக்கு சொன்னேன். ஸோ அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த புத்தகத்தை மேடம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து இன்னைக்கு பேசுறதா இருந்தது. இந்த புத்தகத்தை ஒரு கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி இங்க வந்து எடுத்துட்டு போனாங்க. போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நானும் படித்தேன், எங்கள் வீட்டுக்காரரும் படித்தாரு. புத்தகத்தை படிச்சுட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஒரு சேஞ்ச் அவர் பேசலாமா அப்படின்ட்டாங்க. அது நான் சொன்னேன், இதை விட வேற என்ன சந்தோஷமான செய்தி இருக்க முடியும், தாராளமா சந்தோஷமா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு அதுதான் நடந்தது. ஆக்சுவலா நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். இந்த ஐன்ஸ்டைன் பத்தி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டைன் வந்து நோபல் பிரைஸ் வாங்கி அவர் எல்லா யூனிவர்சிட்டிலையும் போய் பேசுறாராம்.
அந்த காலத்துல வாட்ஸ்அப் யூடியூப்லாம் கிடையாதா? ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலும் போய் பேசும்போது அவரோட ஒரு டிரைவர் போறாரு. டிரைவர் போயிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க பேசுறது எனக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் அதே தான் பேசுறீங்க, அடுத்த யூனிவர்சிட்டியில உங்களை பார்த்தது கிடையாது, உங்க ஸ்பீச்சை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஐன்ஸ்டைன் வந்து ஓகே நீங்க பண்ணுங்க. ஸோ அடுத்த யூனிவர்சிட்டியில போய் டிரைவர் வந்து பேசுறாரு. ஐன்ஸ்டைன் மாதிரி அப்படியே பர்ஃபெக்டா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, போட்டோ எலக்ட்ரிக் எல்லாத்தையும் பேசிட்டார். பேசினோடனே யாரோ கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டோடனே மை டிரைவர் கேன் ஆன்சர் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒய்ஃப் ரஜினி 4 தடவை இங்க பேசியிருக்காங்க. இந்த வாட்டி என்னை போட்டு இங்க விட்டாங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த பக்கம் தான் கை காட்டுங்க. ரஜினியோட டிரைவர் நீங்க. வேற யாருக்காவது கருத்து இருந்தா சொல்லலாம். இல்லைன்னு எடுத்துக்கிறேன். நேரம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் உரையில சொல்லும்போது சொன்னாரு, லெப்டினன்ட் கவர்னரா அங்க இந்திய பிரதேசம் இருக்கும்போது அங்கேயும் ஒரு புதன்கிழமை மீட்டிங் நடந்தது. ஒரு புதன்கிழமை மீட்டிங்ல இன்னொரு புதன்கிழமை மீட்டிங்கை பத்தி, அதுவும் நமக்கெல்லாம் முன்னாடியே அவனு நடந்திருக்கு. அது தேச முன்னேற்றத்துக்கானது. இது அது மாதிரியான ஒரு சின்ன முயற்சி தான் நம்ம நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு சார் பேசுனது ரொம்ப சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு சின்ன அறிவிப்பு, வர 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரசிகமணி டிகேசி விழா நம்ம வருடம் காந்தி கலைஞரின் மல்லிகை இலக்கிய வட்டத்தின் சார்பாக நடத்துற ஒரு கூட்டம். நம்ம பெருமைக்குரிய எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன், சீதாரவி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டு பேசுறாங்க. காலையில 11 மணிக்கு நம்ம வினோபா அரங்கத்துல நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு நாங்க காந்தி கல்லூரியின் சார்பா இப்பவே அழைப்பு வைக்கிறேன். நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங் சம்பந்தமான இன்விடேஷனையும் நான் ஷேர் பண்றேன். எல்லாரும் தவறாது வந்து கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அன்னைக்கு ரசனை விருந்தும் உணவு விருந்தும் உண்டு. எல்லாரும் நேர்ல வந்து கலந்துக்கணும். மோகன் சார் அன்னைக்கு நேர்ல வந்துடுவாரு, அதனால வந்துடலாம். ராஜேந்திரன் சார் இப்படி எல்லாரும் வந்துருங்க, அன்னைக்கு இங்க எல்லாரும் சந்திக்கலாம். இப்பவே உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. சரிங்க சார்.